அனைவருக்கும் வணக்கம். டின்னர் வித் தேவி ஷோல இன்னைக்கு வந்து உங்க அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப 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 சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்றைய விருந்தினர்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா 2 டைரக்ஷன்ல இருந்து நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய நிகழ்ச்சியே 1 மணி நேரம் என்பதனால நேரம் கருதி நம்ம வந்து இமீடியட்டா நிகழ்ச்சிக்கு போயிடலாம் நான் நினைக்கிறேன். 2020ஆம் வருடம் வந்து எல்லாரும் வந்து எப்படி இருக்கும்னு ஒரு ஆவலா நம்ம ரொம்ப கனவுகளுடன் இருந்தோம். ஆனா நம்ம எல்லாருடைய கனவுகளையும் அது வந்து வேற விதமா கொண்டு போயிடுச்சு. ஸோ அதை பத்தி இன்னைக்கு நிறைய பேச போறோம். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 15th இன்னும் 2 நாள்ல வரப்போது. இன்னைக்கு ஆகஸ்ட் 13th நம்ம இந்தியாவுடைய சுதந்திர தின சுதந்திரமாகி 74 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்று அதனால வந்து ஒரு அதாவது இப்போ வந்து நமக்கு இந்த கொரோனா அந்த பிரச்சனைகள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு வந்து நம்ம அதை எவ்வளவு அழகா எவ்வளவு சிறப்பா அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நடக்க முடியாம போயிருக்கு. பட் ஆனாலும் விர்ச்சுவலா நிறைய பண்ணலாம். அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அது டெக்னாலஜி நமக்கு வந்து அதுக்கு உதவியா இருக்கிறது. ஸோ அதனால இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்புவோம். அந்த நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியினுள் சென்று விடலாம். இன்று நான் வந்து என்னுடைய கெஸ்ட் 2 பேரையும் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் ரொம்ப 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 சந்தோஷப்படுகின்றேன். முதல்ல வந்து ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். திடீர் நல்லா பிளான்லாம் பண்ணிட்டு வரப்ப திடீர்னு வந்து மறந்து போயிடுது. கணேஷ் அவங்களுடைய அப்பா சந்திரசேகர் அவங்க வந்து 45 வருடங்களாக சென்னையில வந்து அதாவது அவர் வந்து he was working as இப்போ வந்து அவர் இஸ் ரிட்டையர்ட் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஃப்ரம் மெக்னி என்ஜினியரிங். அவர் வந்து 45 வருடங்களுக்கு மேலாக அஸ்ட்ராலஜியில வந்து வல்லுநராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை முதலில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை கொஞ்சம் கூப்பிடலாம். வணக்கம் வணக்கம். திடீர்னு எனக்கு கைகாலாம் பேச வரல, என்னன்னு தெரியல. நல்லா போயிட்டு இருந்துச்சு. வணக்கம் வணக்கம். மேஜர் வரப்போறாருங்கிற பயத்துல நினைக்கிறேன். மேஜரா ஒருத்தவங்களை கூட்டு வந்திருக்கிறதுனால ஒரு பயம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. திடீர்னு வந்து வார்த்தைகள்லாம் வரமாட்டேங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. வணக்கம் 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 வணக்கம். உங்களுக்கு காலையில போன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு எழுப்பி விட்டுட்டோம். இல்ல நான் 5 மணிக்கு 4 மணிக்கு எழுதி விடுவேன். டெய்லி my habit is 5 or 4:30 I used to get up. ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே. நம்ம இன்னொரு நம்மளுடைய அடுத்த கெஸ்ட் அவங்களையும் வந்து நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி வெரி ஹானர்ட் டு இன்வைட் மிஸ்டர் மேஜர் கிருஷ்ணா அவர்கள். மேஜர் ஏன்னா நம்ம வந்து ஈஸியா நம்ம பேசிட்டு போயிடலாம். நம்ம வீட்டுல இருந்துகிட்டு ஒரு ராணுவத்துல ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ராணுவத்துல இருக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அவர் வந்து அங்கே போர்க்களத்துல நமக்காக போய் இரவு பகலாக வேலை செஞ்சு அந்த குளிர் மழை பனி எல்லாத்துலயும் இருக்கிறதுங்க இருந்து போரிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அதை நமக்காக, அதாவது இந்திய மக்களுடைய பாரத மக்களுடைய நலனுக்காக செய்து வர்றதுங்கிறதுனா வந்து அதுக்கு ஒரு பெரிய தன்னலமற்ற ஒரு பொதுநலம் கருதி நாட்டினுடைய என்ன சொல்றது, நாட்டிற்காக செய்யற அவருக்கு வந்து செய்திருக்கிறார். அவர் வந்து அவர் கொஞ்ச நேரத்துல அதை பத்தி எல்லாம் பேச போறாரு. அதனால அவரை வந்து நான் வந்து என்னுடைய நிகழ்ச்சிக்கு அழைக்கிறதுல நான் ரொம்ப 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 பெருமைப்படுகின்றேன். வெரி 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 ஹானர் டு வெல்கம் அண்ட் ஐ எம் ரியலி அட்மயர்ட் பிஹாஃப் ஆஃப் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய சார்பாகவும் மேஜர் கிருஷ்ணா அவர்களை வரவேற்கின்றோம். வணக்கம் வணக்கம். இட்ஸ் வெரி வெரி குட் மார்னிங் மிஸ்டர் சந்திரசேகரன். குட் மார்னிங் குட் மார்னிங். Thank you. கிருஷ்ணா வந்து ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆஃபீஸர் ஃப்ரம் இந்தியன் ஆர்மி. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணாவை பத்தி லிட்டில் பில் கொஞ்சம் சொல்லிடலாம்னு நினைச்சேன். அவர் வந்து he also served as an army aviation pilot and a tank squadron commander. அப்புறம் வந்து கிருஷ்ணா வந்து இப்போ ரிட்டையர் அதாவது வாலண்டியரா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சாஃப்ட்வேர் இதுல வந்து இங்க யூஎஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. எனக்கு ஒரு 20 வருடங்களாக அவரை தெரியும். கிருஷ்ணா வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப அதாவது மிலிட்டரி மக்களை சொல்லுவாங்க இல்லையா, வெரி பங்க்சுவல் இன் டைமிங். அதனால இன்னைக்கு நான் வந்து என்னைக்கும் இல்லாத அதிசயமா 7 மணில இருந்து ரெடியா இருக்கேன் ஷோல. But Devi, I was also there. That was the best part. அதனால ரொம்ப நேரமா வந்து இதை பத்தியே யோசிச்சிருந்தா திடீர்னு பேச்சே வரவே. So welcome.
So Thank you so much. Thanks for inviting. I would love to offer you both. ஏதாவது வந்து வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா கொடுக்கணும். அதனால உங்களுக்கு வந்து விர்ச்சுவலா 2 பேருக்கும் இன்னைக்கு டின்னரை நாங்க போட்டோல தான் காமிக்க முடியும். Sure. No problem. But then can you tell us what's cooking for dinner? இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிடித்த நார்த் இந்தியன் உணவு தான் இங்க எடுத்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் எங்க வீட்டுக்காரு. So it's a North Indian cuisine. It will be a great evening. Yes. Thank you so much. Uncle, உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. No problem. நீங்க அது பார்த்தாலே எனக்கு சரியா படும். Thank you. So எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பொதுவா வந்து ஒவ்வொரு வருஷம் தொடங்குறப்போ நம்ம வந்து என்ன நினைப்போம்னா இந்த வருஷம் நமக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒரு கனவு எல்லாருக்குமே வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்குங்கிற எண்ணத்தினால ஒரு பாசிட்டிவா யோசிப்பாங்க சரி அப்படிங்கிற மாதிரி. இந்த 2019 இறுதியிலேருந்து, அதாவது நான் சொல்றது வந்து டிசம்பர் எண்ட்லேருந்தே மக்களுக்கு வந்து அந்த ஆசை வந்துடும். 2020ல நாங்க அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம். ஒவ்வொரு வருடமும் அது வந்து இயல்பா எல்லா ஹியூமன் பீக்கும் வர்றதுதான். அந்த மாதிரி தான் நம்ம 2019லயும் நம்ம எல்லாரும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு வந்து டிசம்பர் மாசம் என்னாச்சுன்னா 6 கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல வருது. அதுவும் இந்த தனுசு ராசிக்கு வந்து உட்காந்து அவங்கள போட்டு ஆட்டி படைக்க போகுது 3 நாள் சொல்லி அதை வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து போன வருஷம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஜோசியர்களும் எல்லா நிகழ்ச்சிகளையும் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய அதை பத்தி எல்லாருக்கும் தெரியும் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. பட் ஆனா அப்ப எல்லாருமே சொன்னாங்க இது மாதிரி இது வந்தது கிடையாது, இது வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகுதான் வருது அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆசைதான், ஒரு அல்ப ஆசை வந்து நமக்கு அது மேல பிரச்சனை வந்துடக்கூடாது, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்பிக்கையில எல்லாரும் ஓட்டிட்டு இருந்தோம். ஆனால் வந்து சில டிவி சேனல்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய அதாவது இந்த நீயா நானா ஸ்டைல்ல வந்து நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் உட்காந்து நடுவுல ஒருத்தர் வந்து மாடரேட் பண்ணி என்ன நடக்க போகுது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. சோ எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கிட்டு இருந்தது 2020. அதை பத்தி ஒரு 3 பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்களை ஒரு நிமிஷம் நம்ம வந்து வீடியோல பார்த்துட்டு தென் நம்ம இப்ப எல்லாம் நிகழ்ச்சிக்கு 2020 ஆரம்பிச்சதுங்க. கல்லுக்குடி ஜோசியர் சொன்னாரு, கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு கல்லு வச்சு அடிக்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. யூடியூப்ல வீடியோ போட்டா கூட கல்லால அடிக்கிறாங்க, லக்கு வந்து உங்க கதவை தட்டும் அப்படின்னாரு. குக்க வித்த கோமாளி மாதிரி எப்ப பார்த்தாலும் வீட்லயே உட்காந்துருக்கேன், அர்த்தாஷ்டம சனி உங்களை ஆம்ஸ்டர்டாமுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னாரு. அடுத்த வீட்டுக்கு கூட போக முடியலைங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது, போதும் நிறுத்துங்க. ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம். நம்ம ஊரு டிவில இந்த ஜோசியக்காரன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு குரலி வித்திய காமிக்கிறாங்க பாருங்க. ஆஹாஹாஹா. 2020 புது வருட பலன்கள் சொல்லி பிரபல டிவில ஒரு 4-5 ஜோதிடர்கள் எல்லாம் உட்கார வச்சு விட்டாங்களே பாருங்க ஒரு ப்ரூடா. அடேங்க அப்பா, சிறப்பான வருடமா, பிரம்மாண்டமா இருக்குமா, நோய் நொடி இருக்காதான், வெளிநாடு பிரயாணம் அமோகமா வருமா? உண்மையை சொல்லுங்க, உங்களால பக்கத்து தெருவுக்காவது போக முடிஞ்சுச்சா? இப்படியெல்லாம் சொன்னாங்களே, ஒருத்தராவது கொரோனா வரும்னு சொன்னாங்களா? ஒருவேளை 2020 அமோகமா இருக்கும்னு சொன்னது கொரோனாவுக்கு அமோகமா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்களோ? இருக்கும். நம்ம சின்ன வயசுல நிறைய ஜோசியம் பார்த்துப்போம், கிளி ஜோசியம், கேரளா ஜோசியம். இப்ப வர காலகட்டத்துல நம்ம கேரளா ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆளு, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆளு, ஆந்திரா ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆளு, இப்படி ஒரு 4-5 பேரா சேர்த்து வச்சு முடக்கி போட்டு ஒரு ரூம்ல நம்ம தனியார் தொலைக்காட்சி ஜோசிய விவாத மேடையை நடத்தி வராங்க. அதுவும் இப்ப 2020 பாத்தீங்கன்னா வருஷம் ஆரம்பிக்கும் போது புதன் உச்சம், குரு ஆட்சி, இதனால ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சுக்கிரமேடுன்னு சொல்றாங்க, புதன் மேடுன்னு சொல்றாங்க. அந்த சுக்கிரமேடுக்கும் புதன் மேடுக்கும் நடுவில் ஒரு கொரோனா மேடு சொன்னாங்களா? சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்ல வரேன். அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒரு ஜோசிய ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு என்னடானா மிங் 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 அதை வச்சே ஜோசியம் சொல்லி 2023 வரைக்கும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போட்டு போயிட்டார். இது எங்கெல்லாம் போய் முடிய போதோ? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப வந்து இது மாதிரி அவங்களும் பேசுறப்ப அதை மென்ஷன் பண்ணாங்க. சரி இதை வீடியோவா கொடுத்துருங்களே, நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆக்சுவலா இது உண்மையாவே அவங்க 3 பேர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள இந்த கொஸ்டின் இருக்கு.
நான் முதல்ல இந்த கொஸ்டினை வந்து உங்ககிட்ட வரல சந்திரசேகர் சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து கிருஷ்ணா கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு வந்து அஸ்ட்ராலஜில நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியாது, இருக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் ரெண்டாவது கொஸ்டின் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பையனை வந்து அவங்களுடைய மகனை வந்து ஒரு நாட்டிற்காக ஒரு ராணுவத்திற்கு அனுப்புறதுங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய சேலஞ்சிங் கொஸ்டின். அது வந்து எப்படி முடிவெடுத்து அவங்க அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த சமயத்துல அவங்க இந்த ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உங்க பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்து பார்த்திருக்காங்களா? மூணாவது வந்து ஒரு ராணுவத்துல இருக்கிறவரை வந்து இருக்கிறவருக்கு அவ்வளவு சீக்கிரம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சோ அது எப்படி நடந்ததுன்னு தெரியல எனக்கு. எங்களுக்கு எல்லாம் ஜாதகம் எல்லாம் வந்ததுதான் முதல்ல எடுத்து வச்சிருவாங்க. லாயர், ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு எல்லாம் வந்து மரியாதை வந்துதான் கொடுப்போமே தவிர எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்க பெரிய ஆளுங்க இல்லப்பா மனசுல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. சவுத்துல, அதாவது சவுத்துல வந்து ரொம்பவே பயம். சவுத்துல இருந்து ஒருத்தர் வந்து பட்டாளத்துக்கு போயிட்டு வந்தாருன்னா அவரை ஆச்சரியமா பார்ப்பாங்க. அவர் அங்கேருந்து வருவார் இல்லையா, வந்தது அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு நல்லா கெத்தா போறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கு. அப்படியே ஆடு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அவர் பின்னாடி போறதுக்கு ஒருத்தங்க ரெண்டு மூணு பையங்க வந்து விருப்பப்பட்டு அந்த கிராமம்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராமத்துல இருந்து அந்த 2 3 பசங்க போகணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த பேரண்ட்ஸ் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க, எஸ்பெஷலி சவுத்ல இருந்து. ஆனால் நீங்க வந்து யூ க்ரூ அப் இன் நார்த், மேபி அதனால அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த அஸ்ட்ராலஜி, ரெண்டாவது வந்து எப்படி நீங்க இந்த ராணுவத்துக்குள் செல்லணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்தது, அதுல இருந்து நம்ம கேட்கலாம். So, hello everyone, and thank you Devi for the opportunity to bring me on this program of yours, Dinner with Devi. I hope everybody is enjoying a good dinner as we speak. So now coming to your question, I take it in 3 parts. Okay. So the first part of the question was whether parents astrology or there was some indication. So I can say I don't think so. Astrology was a major motivation or a factor when I joined the military. Firstly, as you said, family. So my mother's family, all her brothers, the cousin brothers, were in the Air Force and Army. And when I was a child growing up, I used to see my mamas, at least 4 of them, from her first cousins, who were either in the army as colonels, brigadiers, and Air Force. He was actually an air marshal, which was equivalent to a 2-star general. So இவங்களெல்லாம் ஹாலிடேஸ்ல பாக்குறது, அப்புறம் இந்த மாதிரி கண்டோன்மெண்ட்ல I'm born and brought up, though in Chennai I was born, but all my education was in North India, in the biggest military cantonment in India, which is called Allahabad, now called Prayagraj. அஞ்சு பிரைம் மினிஸ்டர் அந்த country, அந்த சிட்டில இருந்து 5 பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. You are absolutely right. So அங்கதான் நான் எஜுகேஷன், எனக்கு full schooling. I went to a convent, and though through the education we had lot of interaction with our schoolmates, whose parents were all like either in the Air Force, because Allahabad has a huge Air Force base and a huge cantonment. So essentially there was a lot of motivation from the family, as well as during my schooling years right up to the college, my interaction with my fellow schoolmates, college mates, when I used to see their parents, like fathers used to come to the school in their uniform, that used to be very attractive, and the kind of respect they gained was a huge motivation. நாங்களும் ரெஸ்பெக்ட்லாம் கொடுப்போம், ஆனா பார்க்க மட்டும் தான் செய்வோம், போயிட மாட்டோம். I think I was deeply motivated to join the military. The other thing is, when I came into through the school, I had gone through NCC training as well. And seeing all these things and my determination and motivation, my parents, both my mother, as I told you, she had all her
brothers, cousin brothers in the Army and Air Force. And my father was in the public sector. He was an engineer. So all of that put together, I think they motivated me and gave me direction to go into the defense services. Oh, okay. Chari, okay. Essentially, if you see the military, some of the key things that the military teaches anybody, and even for the public who are so-called civilians, who are only seeing people in the uniform, the main key function which is drives a military person is discipline, right, and family values. Okay. உங்க இந்தியன் மிலிட்ரியில மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி வேல்யூஸ், ஃபேமிலி சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Especially the respect for women is the number one priority in across military. And spouses of all of military jawans and officers play a major role in keeping the togetherness, keeping the family together. Because if you are at training, or you might be on a forward base, and the families have to be taken care. So because of a strong system of value for women per se, I think my in-laws were attracted to that, and they, like Usha used to keep saying, she fell for the uniform. Right, that's what he's saying. I know. So இன்னொரு உங்களுக்கு அதுல இன்னொரு क्वेश्चन எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பத்தி ஒன்னும் ரொம்ப தெரியாது போல தெரியுது. உங்களுக்கு உங்க ஃபேமிலில யாரும் அது பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். பட் எவ்ரி அதர் ஹியூமன் பீயிங் மாதிரி நீங்களும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கலாம் 2020ல. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து இன்னொரு கேட்கணும்னு நான் நினைக்கிறது எப்படின்னா, இந்த பாட தெரிஞ்சவங்களுக்கு வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது பாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க எல்லாம் ஆடின கால் வந்து சும்மா இருக்காது, ஆடிக்கிட்டே இருக்குங்க. சும்மா அப்படி சுத்திட்டு அப்படிலாம் வந்து நாட்டை காப்பாத்தணும் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்க கை கால் எல்லாம் எப்படி கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கா? Frankly speaking, I wouldn't say that that's how it applies. Your first part of your question, actually about astrology, actually that reminds me, when we talk about what Mr. Chandrasekaran has done as an astrologer, all of us have some kind of inquisitiveness to know about our future and what's coming in life. But as they say, it's more, astrology is related to essentially mathematical analysis. To a large extent is the science behind that, which is mathematics. Right. That reminds me, my father's uncle, my mama tata, though a doctor by profession, actually was a leading astrologer in the 60s and 70s. And he was actually consulting for Indira Gandhi, the President of India, V.V. Giri, Sanjeeva Reddy, who used to be Chief Minister of Andhra Pradesh and later became the President of India, and then Brahmananda Reddy and a lot of people from Congress. So I have also been in some sessions with him, and I think to a large extent that was one of the things where I've been exposed to astrology. And then my father, who was an engineer, and he did his major in mathematics, was also learned the astrology from my mama tata. But however, he was not a professional. He used to advise only family members within the family on what we need to watch out for, what is probably likely to come, and guide family members in the education of children and what they could end up doing. So those were some of the areas where astrology was. But one of the things that I've heard my mama tata say is that astrology is like, for us, we have our ups and downs, right? So nalla period, bad period. So like 2020 happens to be a bad period
for everybody. So similarly, astrologers also have good and bad period. So I would like to ask Mr. Chandrasekhar, what do you think about this statement? ஏன்னா அவங்க சில போது அவங்க prediction கொடுக்கறச்சே, if they are going through a bad period themselves, they may not give a good prediction. And if they are in the good period, whatever they predict might be coming out good. So I think probably I would like to know more about that. Yes, கண்டிப்பா. சந்திரசேகர் அங்கிள் அவங்கள்ட்ட கேட்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2019 எல்லா அஸ்ட்ராலஜரும் உட்கார்ந்து பேசினது எல்லாரும் கேட்டோம், பார்த்தோம். செப்டம்பர்ல இருந்தே அவங்க பேசிட்டு இருந்தாங்க. 6 கிரகங்கள் ஒரே இடத்துக்கு வருது, அது வந்து நல்லது கிடையாது, அது எத்தனையோ வருஷம் கழிச்சு வருதுன்னு சொன்னாங்க. ஒண்ணு. ரெண்டாவது 2020 வந்து இந்த 12 ராசிகளுமே ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு 60-70% கொடுத்து எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. இவங்க எல்லாம் சரியா வந்துருவாங்க, இந்த ராசி எல்லாம் பொழைச்சுக்கும். அதுல ஒரே 4 ராசி மட்டும் சூப்பர் டூப்பரா வந்து பெரிய விபரீத ராஜயோகத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதுவும் நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, அந்த விபரீத ராஜயோகம் என்னன்னுங்கிறத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். என்னைக்காவது எங்களுக்கு எல்லாம் வருமாங்கிறதும். ரெண்டாவது வந்து அதெல்லாம் யாருக்கு வருதுங்கிறது ரெண்டாவது, அது ஒரு கொஸ்டின் இருக்கு. யாருக்காவது வந்திருக்கா இல்ல வருமா? இப்ப வந்து ஒருவேளை அது சைனாவுக்கு வந்து விபரீத ராஜயோகமா இருக்குமா தெரியல. என்னன்னு, ஏன்னா உலகம் ஃபுல்லா ஒருத்தருக்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து இப்போ நாங்க இப்ப 3 பேர் வந்து இப்ப பேசினாங்கல்ல, அது மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நமக்கு, கொரோனா அதுனா. ஐம் ஷூர் உங்களுடைய கிளையன்ஸே திருப்பி வந்து கேட்டிருப்பாங்க, என்ன மாமா இப்படி எல்லாம் சொன்னீங்களே, இப்படி ஆயிடுச்சேன்னு கூட கேட்டிருக்கலாம். சோ நீங்க எப்படி இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் இருக்கு? ஐம் ஷூர் உங்களுக்கு இருக்கும். சோ அந்த ப்ரெஷரை எப்படி மேனேஜ் பண்றீங்க? சோ இந்த இதுல பாசிட்டிவா நமக்கு ஏதாவது இந்த கொரோனானால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பாசிட்டிவா இல்ல, பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். உங்கள்ட்ட இருந்து கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த கொரோனான்னு இல்லை, இந்த பேரெல்லாம் தெரியாது, ஒரு புதுவிதமான வைரஸ் வந்து உலகத்தை தாக்கும்ங்கிற ப்ரொடிக்ஷன் கொடுத்தாச்சு. யாரு கொடுத்தாங்க? இந்த ஆற்காடு பஞ்சாங்கத்துல, வாக்கிய பஞ்சாங்கத்துல அந்த இயர்லி ப்ரொடிக்ஷன் கொடுக்கும்போது 2019 ஏப்ரல்ல வந்த பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னாக்க அதுல சொல்லிட்டான், ஒரு புதுவிதமான வைரஸ் வந்து மனித குலத்தில் பரவும், அது வந்து கொடுத்துருக்கான். பட் இந்த அளவுக்கு பரவுங்கிறது சொல்ல முடியாது. எல்லாமே அஸ்ட்ராலஜினாலும் அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வைரஸ் வருங்கிற இதை முன்னாடி சொல்லியாச்சு. அது ஏன் வந்தது, அது என்ன சொல்றாங்க, அது உயர் 2019 கடைசியில் வருவாங்க. கரெக்டா 2019 டிசம்பர்ல தான் வந்தது, உலகம் முழுக்க பரவித்து. ஸோ இந்த வைரஸ் வருங்கிறது முன்னாடி தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு உலகம் முழுக்க போகுங்கிறது நமக்கு அனுபவம் கிடையாது, இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால வைரஸ் வருங்கிறது தெரியும், வந்தது. அதனால இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த கஷ்டத்துக்கு அனுபவித்தான் வேணும். அதனால இது தெரியாத ஒண்ணு இல்லை, தெரிஞ்சதான். பட் இந்த மேக்னிடியூட் ஆஃப் தி ப்ராப்ளம் இஸ் மோர். உலகம் முழுக்க இன்னைக்கு ஸ்டான்ஸ்ல வெளியே கூட போக முடியாம இருக்கு. இது ஒரு ஃபேஸ், அவ்வளவுதான். அதனால இதே மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கா இந்த மாதிரி 6 கிரகங்கள், அது மாதிரி ஏதாவது முன்னாடி வந்திருக்கா? இல்ல இது வந்து முன்னால 1962 பிப்ரவரி 4-5 8 கிரகங்கள் மகர ராசியில சேர்ந்தது. ஓ, 1962 தானே வந்து சைனால வந்து சைனா இந்தியா வார் ஆல்சோ வந்தது. ஆமா, அது அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல வார் வந்தது. அப்பதான் நம்ம நம்மளுடைய மவுண்ட் கைலாஷ் எல்லாத்தையும் நம்ம சைனாவுக்கு தாரவாத்து கொடுத்துட்டோம். அப்போ நம்ம தாரவாத்து கொடுத்தோம். தந்திரமாக அவர்கள் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. இல்ல நம்ம மிலிட்டரி வாஸ் சோ வீக். நம்மளுடைய மிலிட்டரி வந்து அது சைனாவை ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணு எக்யூப் ஆகவே இல்லை. அதனால நம்ம என்ன நினைச்சிருந்தோம், நம்ம பிரமாதமா சண்டை போட போறோம்னு நினைச்சோம். இந்த பேப்பர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்க சைனால வந்து ஜாஸ்தி கேஷுவாலிட்டிஸ், நிறைய பேர் செத்து போயிட்டாங்க சொல்லி அப்படி இல்லதான் பேப்பர்ல வந்தது. கடைசியில பார்த்தோம்னாக்க அவங்க சோல்ஜர்ஸ் 650 பேர் தான் செத்து போயிருந்தான். நம்ம சோல்ஜர்ஸ் மோர் தென் 3000 டைட். ஸோ நமக்கு டெரிட்டரி மட்டும் போகல, நம்ம லாஸ் ஆஃப் மேன் பவரும் நம்ம சைடு தான். பிகாஸ் நம்மகிட்ட ப்ராப்பர் கன் கூட கிடையாது, ப்ராப்பர் கன் கூட கிடையாது. அப்போ shoes கூட போட்டுக்கல. இந்தியன் மிலிட்டரி வாஸ் சோ வீக். இது சண்டை போட அளவுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை.
ஆமா ப்ரிப்பேர்டு. நம்ம அந்த சைனீஸ் வாருக்கு அப்புறம் தான் நம்ம மிலிட்ரியை கவனிக்க ஆரம்பிச்சோம். என்ன காரணம் தெரியல, கவனிக்கல. அதனால சண்டையில நம்ம தோத்து இல்ல நான் எதுக்கு கேட்டேன்னா ஒருவேளை அதுல 8 கிரகம் வந்ததுன்னு சொன்னீங்க அந்த வருஷம். அதே மாதிரி ஒரு வார் வந்தது, முடிஞ்சு போச்சு. இப்ப திருப்பி வந்து 6 கிரகங்கள் வந்தது. இப்பயும் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு வந்து இப்ப இது வேற விதமான ஒரு வார்னு வச்சுக்கோங்களேன். கொரோனா ஒரு வார். அது இல்லாம வேற பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்காக கேட்டேன். கொரோனா வார் இஸ் a global war. ஒரு 2 கண்ட்ரிக்கு உண்டானது இல்ல. இஸ் a global war. எல்லாரும் ஈவன் இவ்வளவு பெரிய கண்ட்ரி யுஎஸ் அவங்களே கஷ்டப்பட்டு இருக்கான். உலக மோஸ்ட் அஃபெக்டட் கண்ட்ரி யாருன்னா யுஎஸ் தான். சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்பர் 1 கண்ட்ரியான யுஎஸ் தான். பட் அவங்களாலே நம்ம மெடிசன் கண்டுபிடிக்க முடியல. கேஷுவாலிட்டி ஜாஸ்தி, எல்லாம் அங்கேதான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த இது வந்து ஆக்சுவலி 6 கிரகங்கள்லாம் ஒவ்வொன்றும் பிரிய ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் இப்போ வந்து குரு இருக்கு, கேது இருக்கு. அதுவும் கூட இன்னும் 1 or 2 months போயிடும். ஆகையால் இந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். ஸோ இந்த 2020 இஸ் a period of trial. அவ்வளவுதான். இதை வந்து அனுபவிச்சா ஆடலாமா. ஒரு கண்ட்ரிக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஒரு டவுன் பீரியட் அதை நம்ம அனுபவிச்சு ஆடும். 100 வருடங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ வந்துட்டே இருக்கு. வரத்தான் வரும், இந்த மாதிரி வரத்தான் வரும். இந்த வார் வந்து செகண்ட் வேர்ல்டு வரும்போது அப்படிதான் பயந்துருப்பாங்க. நம்ம இல்லாட்டாலும் யூரோப்பெல்லாம் இந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கும். எப்ப பாம்பு வருமோ என்னமோ. During the first world war we had the plague. Okay, plague. Following the plague was the first world war. இதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் சகஜம்தான். அதனால என்ன ஒன்றுக்கு இந்த டிவி ஷோஸ் வந்து 2020 அப்படி இருக்கும் இப்படி இருக்கு சொன்ன உடனே இப்படி வந்தவொடனே எல்லாருக்கும் டிசப்பாயின்மெண்ட் இல்லையா? நீ சொல்லி நடக்கலையான்ட்டு கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஒன்றும் இது இல்லை. அதனால கிளையன்ட்ஸ் எல்லாம் நிறைய கேக்குறாங்களா? உங்களோட கிளையன்ட்ஸ் நிறைய நான் வந்து சொல்றது வந்து நேட்டல் அஸ்ட்ராலஜி தான். என்கிட்ட யாரு பர்சனலா தான் கேட்பாங்க. எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எனக்கு எப்போ குழந்தை வரும், எப்போ வேலை கிடைக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் தான் நான் பாக்குறது. ஸோ நான் பாக்குறது வந்து ஒன்லி நேட்டல் அஸ்ட்ராலஜி. இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜிங்கிறது நாட்டை பத்தி சொல்றது. இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி வந்து வெரி வெரி லிமிடெட் பீப்புள் யூஸ் டு சே. ஏன்னாக்க அதோடைய ரூல்ஸ் வேற, அதோடைய படிக்க வேண்டிய புஸ்தகங்கள் வேற. இதை வந்து படிச்சவங்க வந்து டே டு டே அப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாது. நான் டெய்லி நான் நாட்டை பத்தி ஒன்றும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. யாரு பண்ணுவாங்கன்னாக்க இந்த மேக்சின் அஸ்ட்ராலஜிக்கல் மேக்சின் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மாசம் மாசம் எழுதணும். அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிவி ராமன் இருந்தார். பிவி ராமன் அவர் எழுதுவார் மாசம் மாசம் அஸ்ட்ராலஜிக்கல் மேக்சின்ல நாட்டை பத்தி எழுதுவார். அதுல அவருடைய ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட்லி இந்த சைண்ட் வர்ல்டு பத்தி எழுதினார். கரெக்டா இருந்தது. 1977 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாரு. இந்த கவர்மெண்ட் 5 வருஷம் நிற்காது, இட் வில் இந்த 2 years டிஸ்இன்டெகிரேட் ஆகும்னு சொன்னாரு. அதே மாதிரி 79 இந்த எந்த பார்ட்டியில சேர்ந்தாங்களோ அவங்க ஒருத்தருக்கு சண்டை போட்டு எல்லாரும் பிரிஞ்சப்பட்டாங்க 79. அப்புறம் 80 எலெக்ஷன் வந்து அது வேற விஷயம். இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள எக்ஸ்பர்டைஸ் வந்து எல்லாருக்கும் கிடையாது, சில பேர்ட்டாத உண்டு. இவர் டாக்டர் பிவி ராமன், KS கிருஷ்ணமூர்த்தி, அந்த மாதிரி ஜோதிட மேதைகள் தான் கரெக்டா சொல்ல முடியும். அவங்க தான் இதை டே டு டே அவங்க இன்வால்வ் பண்ணிட்டு பிளானட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு தான் யூஸ். இப்ப நான் வந்து டெய்லி பார்த்தா நான் யார்ட்டும் சொல்ல போறது இல்லை, எந்த பத்திரிகையில எழுத போறது இல்லை. எனக்கு வேண்டியது என்னுடைய கிளையன்ட்ஸுக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ ஃபாரின் போவாங்க, எப்போ வேதுக்கியம், இந்த மாதிரியான ஒரு 15 கேள்விகள் இதுக்கு நான் சொல்லினா எனக்கு போதும். மற்றபடி எனக்கு இந்த முண்டேன் ராசியை யூஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஏதோ அவ்வளவுதான். அதே மாதிரி எல்லா ஜோசியர்களுக்கும் இந்த பத்திரிகை நடத்தி எழுதுறாங்களே அவங்களுக்கு தான் இந்த முண்டேன் ராசியை பத்தி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. ஒரே அஸ்ட்ராலஜில வந்து இப்போ வேதிக் அஸ்ட்ராலஜி சொல்றீங்க, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சொல்றீங்க, இப்ப ஏதோ இன்னொன்னு சொன்னீங்க, முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்றேன், அஸ்ட்ராலஜி சொன்னீங்க. சோ இது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகே, நிறைய ஹோரரி அஸ்ட்ராலஜின்னு உண்டு. அது என்னது, எனக்கு ஜாதகமே கிடையாது, எனக்கு வந்து அதெல்லாம் ப்ரெடிக்ஷன் வேணும். எனக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குனாக்க நீங்க வர்ற டயத்தை வச்சு சொல்லுவாங்க. நீங்க வர டயத்துக்கு சோழியை போட்டு சொல்லுவாங்க. அதுவும் கேரளா ரொம்ப பிரசித்தம் இந்த சோழி ஜோசியம். ஸோ அது வந்து முண்டேன் இது ஹோரரி அஸ்ட்ராலஜின்னு பேரு. இது சம் பீப்புள் வில் பி எக்ஸ்பர்ட். அவங்க ஒண்ணுமே சோழியை போட்டாங்களும் சரியா வரும். இன்னொன்னு இந்த
சொல்லுங்க. ஓகே, இப்ப வைத்தீஸ்வரன் கோயில்ல வந்து எல்லாரும் போறதுக்கு காரணம் வந்து டெஃபினட்டா வந்து நோய்க்கு குணமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போவோம். அது நிறைய பேருடைய குலதெய்வமாக இருக்கிறது. போய் வைத்தீஸ்வரரை பார்த்து தையல்நாயகி அம்பாளையும் சேவிச்ச அடுத்த நிமிஷம், அதாவது சாமி கும்பிட்ட அடுத்த நிமிடமே மக்கள் வந்து கொண்டு போய் நாடி ஜோசியை பார்க்க போயிடுறாங்க. அதுல வந்து இந்த ஓலைச்சுவடிகள்ல வந்து உங்களுடைய ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நாடி ஜோசியம் பாஸ்ட் கரெக்டா இருக்கும். நீங்க போனீங்கன்னாக்க உங்களுக்கு உண்டான எவ்வளோ எடுப்பான். உங்க பேரு, எனக்கு பேர் சொல்லுங்க, உங்களுடைய சிவனுடைய பேரை கொண்டவரா இருப்பீங்க, உங்களுடைய மனைவி பேர் உங்க பேர்ல பாதி இருக்கும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா இருக்கும். என்ன நான் போனவும் எடுத்தான், என் பேர் சந்திரசேகரன் சொன்னான், என்னுடைய மனைவி பேர் சந்திராடு வேறு, என்னுடைய பேர்ல கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஓலை எடுப்பான், அவன் வாசிப்பான், எழுதியும் கொடுப்பான். பாஸ்ட் கரெக்டா இருக்கும், ஆனால் ஃபியூச்சர் வில் பி பிளாங்க். அதாவது இந்த நாடி ஜோசியத்தை ஃபியூச்சரை நம்பி போனீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான். அதுல இன்னொரு கேள்வியை நான் கேட்கிறேன். இப்ப இல்ல அகஸ்தியர் ஜீவநாடி அப்படின்னு வச்சிருப்பான். அகஸ்தியர் ஒரிஜினலா எழுதணும்ட்டு அது ஒரு 20 பேர்ட்டா இருக்கும் வைத்தீஸ்வரன் கோவில்லையே. அப்ப 20 பேர்ட்டா எப்படி ஒரிஜினலா வர முடியும்? ஒரு ஓலைச்சுவடிதான் எழுதுவார் அவரு. 20 காப்பி அதான் எல்லாம் எங்கிட்ட ஒரிஜினல் இருக்கப்பாங்க. அகஸ்தியர் எழுத ஓலைச்சுவடி ஒரிஜினல் இருக்கப்பாங்க. அது எப்படி ஒரிஜினல் இருக்க முடியாது? அதனால அதுல வந்து இன்னைக்கு ஃபியூச்சர் சரியா வரலையோ ஏதோ சம்திங் இஸ் தேர். அதனால அதை நீங்க நம்புறது ரிஸ்க் தான், நடக்காது. ஃபியூச்சர் நடந்ததில்லை, நான் எனக்கும் நடந்ததில்லை, நிறைய பேர் போறவங்களும் சொன்னாங்க ஃபியூச்சர் எதுவுமே நடந்ததில்லை. பாசிட்டிவ் பி கரெக்ட். அதுக்கு என்ன ரீசன் தெரியாது. தெரியல. இந்த விபரீத ராஜயோகம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அதாவது யாருக்கு வருது? யாருக்காவது வந்திருக்க? யாரையாவது ஒருத்தங்களை காமிங்களே வந்தா. அதாவது இல்ல வந்தவங்க விபரீத ராஜயோகம்ங்கிறது வந்து இது அதாவது நம்மளுடைய லைஃப்ல வந்து எல்லாத்துக்கும் யோகம் சொல்லுவாங்க. மரண யோகத்தை யோகம் தான் சொல்றோம். யோகம் அதிர்ஷ்டம் இல்ல, மரண யோகம் யோகம் தான். அதனால விபரீத ராஜயோகம்னா உனக்கு வந்து நல்ல ஒரு பீரியட் வரப்போறதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் உண்மையில வராது. இந்த யோகங்கள்னு சொல்றாங்களே அதெல்லாம் கேட்க நல்லா இருக்குமே தவிர பிராக்டிகல் உண்மைதான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பார்க்க. அதாவது ஜாதகத்துல கெட்ட கிரகங்கள் அவன் கிட்டு போயிருந்தால் அவன் நல்லது பண்ணுவான். அதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். பாத்தீங்கன்னா ராஜயோகம் வராது, அவன் இன்னும் மோசமா தான் போவான். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். உண்மையில வருமானா வராது. இதுக்கு சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் ஆர்டிகிள்ல கூட எழுதிருக்கேன் பத்தி. இதெல்லாம் கேட்க விபரீத ராஜயோகம், இதெல்லாம் ராஜயோகங்களே எல்லாம் கேட்க நல்லா இருக்கும். ஆனா ஒன்னும் பிராக்டிக்கலா வராது. உங்களுக்கு நல்ல டைம். ஆமா, இது இன்னொன்னு பேசிக்கலா அந்த யோகம் இருக்கு, இந்த யோகம் இருக்கு, இந்த ராஜயோகத்தை பத்தி பேசுவாங்க. அந்த யோகம் எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி வராது. அதெல்லாம் ஏதாவது சொல்றேன், அஸ்ட்ராலஜிக்கு லிமிடேஷன்ஸ். அந்த லிமிடேஷன்ஸ் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணா சரியா வரும். எல்லாமே நம்ம அப்படி இருக்கோம் இப்படி இருக்கா வராது, அவ்வளவுதான். இப்போ வந்து அங்கிள், இப்ப யூஎஸ்ல வந்து 2 நாளைக்கு முன்னாடி கமலா ஹாரிஸ் அவங்கள வந்து பைடன் அவர்கள் வந்து உதவி ஜனாதிபதிக்காக தேர்வு செய்து வச்சிருக்கிறாரு. அது வந்து நம்ம தமிழச்சியா, நம்ம ஒரு தமிழ் நாட்டிலிருந்து வந்த, அதாவது அவங்களுடைய அம்மா வந்து பூர்வீகமா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கிறதுனால நமக்கு ஒரு சின்ன ஒரு பெருமை, ஒரு ஆசை. டெஃபினெட்லி எவ்ரிஒன் இஸ் ஹாப்பி. இந்தியன் எல்லாருமே ஹாப்பி. சோ எஸ்பெஷலி நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஹாப்பி என்னன்னா, நம்ம தமிழச்சி ஒருத்தங்களுடைய பொண்ணு வந்து பெரிய லெவலுக்கு வராங்க. அது ஒரு கற்பினம், இது தமிழ், ரெண்டும் சேர்ந்து ஒரு பொண்ணு இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வர்றது முதல் முறையாக நடக்குது. அவங்களுடைய எதிர்காலம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில அவங்க எதிர்காலத்தை பார்க்கலாம், ப்ரொவைடட் ஐ கெட் ஹர் ஹாரோஸ்கோப். ஹாரோஸ்கோப் இருந்தால் தான் சொல்ல முடியாது. ஆமா, யாருக்குமே அவங்களுடைய ஃபியூச்சர் தெரியல, அவருடைய ஹாரோஸ்கோப் தெரியணும். அந்த ஹாரோஸ்கோப்ல வந்து ஃபியூச்சர் என்ன தசை நடக்கிறது, அது நல்லா இருக்குமா கெடுதல், அது பார்த்தா தான் சொல்ல முடியும். அது இல்லாம வெறும்ல அவங்க ஜெயிச்சிருவாங்களா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வேண்டிய பேசிக் டேட்டா, பேசிக் டாக்குமெண்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் வேணும். டேட் ஆஃப் பர்த் வேணும் கண்டிப்பா. இல்ல, டேட் ஆஃப் பர்த் வேணும், டைம் ஆஃப் பர்த் வேணும், பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த 3 இன்ஃபர்மேஷனும் வேணும். அது இருந்தாக்க அமெரிக்காவில பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் தெளிவாவே சொல்லணும். ஏன்னா நீங்க அது கொஞ்சம், ஏன்னா அமெரிக்கால 4-5 டைம் இருக்கு இல்லையா உங்களுக்கு, ஈஸ்டர்ன் டைம், அந்த டைம், இந்த டைம்லாம் இருக்கு. பிளஸ் அதுல வேற வந்து ஒரு 1 ஹவர் வேற முன்னாடி வைப்போம் பின்னாடி வைப்போம்.
எங்க இஷ்டத்துக்கு நாங்க டயத்தெல்லாம் மாத்துவோம். சோ நிறைய விஷயம் இருக்கிறதுனால நீங்க அதெல்லாம் எப்படி நீங்க அதை ப்ரெடிக்ட் பண்றீங்க? அது கொஞ்சம் இல்ல நீங்க முதல்ல அமெரிக்கால இருந்து இப்ப நிறைய நம்ம இந்தியன்ஸ் அங்கே போய் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் கணிக்க வேண்டியிருக்கு. அந்த ஜாதகம் கணிக்கிறதுல 2 பாயிண்ட். முதல்ல நம்ம இந்தியால ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டைம், அமெரிக்கால 4 ஸ்டாண்டர்ட் டைம், ஈஸ்டர் ஸ்டாண்டர்ட் டைம், மவுண்டன் டைம், இந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க சொல்ற ஊரு எந்த டயத்துல வருதுங்கிறத எந்த டயத்துல வருதுங்கிறத முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, இந்த டேலைட் சேவிங் அந்த ஸ்டேட்ல இருக்கா அதை பார்க்கணும். இப்போ இந்தியால ஸ்டேட்ல உங்களுக்கு டேலைட் சேவிங் கிடையாது, அங்கே பிரச்சனை இல்லை. இப்போ நியூ ஜெர்சியில வருதுனாக்க அங்கே டேலைட் சேவிங் உண்டு. அதாவது டயத்தை நம்ம ஆர்டிஃபிஷியலா 1 hour அட்வான்ஸ் பண்றோம். அந்த அட்வான்ஸ் பண்றபோது எல்லாம் அந்த அட்வான்ஸ் பண்ண டயத்தை தான் கொடுப்பாங்க. அந்த அட்வான்ஸ் பண்ண டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஜாதகம் போடணும். இந்த கான்செப்ட் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த டேலைட் சேவிங்கே தெரியாது அவங்களுக்கு. நீங்க டயத்தை கொடுத்தா டயத்துக்கு போட்டு கொடுத்துருவான். ஸோ அஸ்ட்ராலஜியுடைய வேலை என்னன்னா அந்த குழந்தை பிறந்த நேரத்துல இது டேலைட் சேவிங் இருந்ததுனாக்க நீங்க அந்த டயத்தை அட்வான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்தாப்புல எந்த டைம் ஜோன்ல வருது அதை பார்க்கணும். இதை முதல்ல இந்த ஸ்டேட்ல டேலைட் சேவிங் இருந்ததா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பார்த்துப்பட்டு தான் ஜாதகமே போடணும். நான் பார்த்த வரைக்கும் யூஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் போட்ட இதுல டேலைட் சேவிங்க எந்த ஜோசியும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணதே கிடையாது. பிகாஸ் தே டோன்ட் நோ தட் கான்செப்ட். இங்க நம்ம இந்தியாவில கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. ஆகையால் 1 hour டைம் டிஃபரன்ஸ் ஜாதகம் போட்டிருப்பாங்க. அதை நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஜாதகம் போடுறோம். போட்டாக்க சொல்லலாம். அதனால நீங்க ஜாதகம் யூஎஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க குழந்தைகளுக்கு ஜாதகம் போட்டாங்க இந்த டேலைட் சேவிங் அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்களான்னு நீங்க சொல்லலாம். பட் இவங்க என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஜெராக்ஸ் கடையில போய் ஜாதகம் போடுவாங்க. அந்த கடைக்கார பையனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க கொடுக்கறது அப்படியே போடுவான், டைப் பண்ணுவான், கையில ஜாதகத்தை கொடுப்பான். போட்ட ஜாதகம் கரெக்டான அவனுக்கும் தெரியாது, வாங்கிட்ட உங்களுக்கு அந்த ஜாதகம் கரெக்டா தெரியாது. கையில ஒரு ஜாதகம் வச்சிருப்பீங்க, அதை கொண்டே ஜோசியிட்ட கொடுப்பீங்க. அவர் அந்த 1 hour அட்ஜஸ்ட் பண்ண டயத்தை பத்தி அதே சொல்லுவாரு. பலிச்சா உங்க அதிர்ஷ்டம், பலிக்காட்டா இந்த மாதிரி திட்டு வாங்க வேண்டிய எல்லாரும். என்ன ஜோசியர் சொன்னார், அவர் ஒன்றும் பலிக்கலன்ட்டு இப்ப ஒரு 3 பேர் திட்டிட்டு போறாங்க. அந்த திட்டத்தை ஜோசியர் வாங்க வேண்டியதுதான். இப்போ ராகு காலம்ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னா, இப்ப செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 to 4:30, ஃப்ரைடேனா காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சது சொல்றேன், 10:30 to 12 அப்படிம்பாங்க. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அதுல ஏதோ ஒரு டைம் வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதாவது இந்தியாலேயே சாதாரணமாக காலம்பரம் 6 மணிக்கு சூரியதயமாகி சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் செட் ஆச்சுனாக்க அந்த 12 மணி நேரத்தை 8ஆல் டிவைட் பண்ணா 1.5 மணி நேரம் கிடைக்கிறது. அந்த 1.5 மணி நேரம் ராகுகாலம் ஸ்டாண்டர்டா போடுறோம். இந்தியாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னாக்க மார்கழி மாசம், அதாவது ஜனவரியில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சன்ரைஸ் சொல்லி அரௌண்ட் 6:45, சன்செட் will be 5:45 ஆகிடும். அப்போ இந்த 12 மணி நேரம் கிடையாது. அப்போ 8ஆல் டிவைட் பண்ற போது 1.5 மணி நேரம் வராது, 1.25 மணி நேரம். ஒரு அது அவ்வளவுதான் ராகுகாலம் போடணும். ஆனா இவங்க அதை பார்க்க மாட்டாங்க. லௌகிகத்தான் பாக்குறது இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லா நாடும் 1.5 மணி நேரம். உங்களுக்கு யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். சன் செட்டு சமயத்துல சம்மர்ல வந்து நைட் 8 மணி வரைக்கும் சூரியன் செட் ஆகுது இல்ல. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் சன்ரைஸ் சன்செட்டை பார்த்துட்டு அப்படித்தான் ராகுகாலங்கள் போடுறோம், அப்படித்தான் போடுறோம். அதனால ஒரு நீங்க சானிடைஸ் பண்ண முடியாது, ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும். இப்ப வந்து நம்ம மேஜர் அவங்க கிட்ட இந்த கொஸ்டின் போலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 கவிதை வந்து நான் வந்து எனக்கு லைட்டா எழுதலாமான ஒரு ஆசை தான். பட் இருந்தாலும் நான் வந்து 2 பேருடைய கவிதை, அதாவது ரொம்ப முக்கியமான 2 கவிதைகள் வந்து படிக்கலாமா அப்படின்னு நினைச்சேன். அதாவது நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்து கார்கில்ல வந்து நடந்த போர் முடிந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ராணுவ வீரர்கள் வந்து வெற்றி பெற்றதும் அங்க நேரடியா போய் அந்த அவர்கள் செய்த தியாகம் குறித்து பேசிட்டு அந்த சியாச்சின் அப்படிங்கிற சிகரம் சென்ற போது அங்கே போய் ஒரு கவிதை ஒண்ணு அவரே எழுதியிருக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், அமேசிங் போயிட்டு இல்லையா? ஸோ அதுல வந்து ஒரு கவிதை வந்து ராணுவ வீரர்களுக்காக இருந்தது. ஸோ நான் நினைச்சேன் இட் வில் பி ஆப்ட், நம்ம மேஜருக்காக இதை பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். என்னை இவ்வுயரங்களில் தங்க விடாதே, இவ்வுயரங்களின் மேல் மரங்களும் புற்களும் கூட வளர மறுக்கும், இப்பனி பிரதேசங்கள் நிறமற்றவை, ஏனெனில் இங்கு அனைத்தும் வெண்மைதான், பனி மற்றும் மரணம் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரு. அமர் ஜவான்களை சந்திக்க தனது கவிதையுடன் தற்போது அவர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கார்கில் நாயகன்கிற மாதிரி
இன்னொரு கவிதையை நான் வந்து படிச்சேன் அப்படின்னா, ஷாருக் கான் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடியோ 3 வருடங்களுக்கு முன்னாடியோ தீபாவளி அன்னைக்கு நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்காக ஒரு சின்னதா ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. யூஸ்வலா வந்து ஒரு ஹீரோ வந்து சும்மா ஜஸ்ட் வேணா ஒரு ட்விட்டர்ல போட்டு போவாரு. ஆனா ஒரு அழகான ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. அது நினைச்சேன், அது இன்னைக்கு படித்தால் கண்டிப்பாக அதுவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய பாதங்கள் கம்பளங்களில், அவர்களின் காலணிகள் எல்லையில். நம் நாட்கள் நிலையாக இருக்க அவர்களுடைய புது புது சவால்களுடன் சிக்கல் நிறைந்ததாய். நம் இரவுகள் பேரின்பமாய், அவர்களுடையதோ அழுத்தத்துடன் பெரும் துன்பமாய். வாழ்க்கையை அவர்கள் கொடுக்கின்றார்கள். வாழ்க்கையை அவர்கள் கொடுக்கின்றார்கள், நாம் வாழ்கிறோம். நிஜ நாயகர்கள் அறியப்படாமல் போய்விடக் கூடாது. சோ கண்டிப்பா சொல்லணும். நிஜ நாயகர்கள் அறியப்படாமல் போய்விடக்கூடாது. நாம் இன்னும் இன்னும் உறுதியாகவும் தைரியமாகவும் மாற அவர்கள் போராடி கொண்டே இருக்கின்றனர். அது ஒரு நிஜ வீரனின், ராணுவ வீரனின் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாரு. சோ அது ரெண்டும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இன்னைக்கு கிருஷ்ணாவுக்காக இதை டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். Thank you very much. வெரி 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 நானே எழுதி உங்களுக்கு கொடுக்கணும். ஆக்சுவலா ட்ரை மை பெஸ்ட். More apt for all the soldiers who are protecting our border when we sleep in the night, knowing well that there is somebody taking care of the country. கண்டிப்பா நாங்களாம் நிம்மதியா தூங்குறோம்னா அவங்க எல்லாம் அங்க அந்த குளிர்லயும் மழையிலையும் அது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இந்தியா சீனாவுடைய எல்லை பிரச்சனைகள் வந்து இப்ப சீரியஸா போயிட்டு இருக்குன்னு உங்க 2 பேருக்குமே இந்த கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் நான் லெட் மீ கம் டு கிருஷ்ணா கிட்ட கேக்குறேன். அதனுடைய காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுல நான் வந்து ஒரு 3 காரணங்கள் நான் வந்து ஃபாலோ பண்ணப்ப தெரிய வந்தது. ஒண்ணு வந்து இந்தியா வந்து கடந்த 5 வருஷமா வந்து நம்மளுடைய எல்லைகளை வந்து மேம்படுத்துவதுல வந்து நிறைய இந்தியா வந்து கவனம் செலுத்துறது வந்து சைனாவுடைய பார்வையில் வந்து கொஞ்சம் உறுத்தலா இருந்திருக்கலாம். அதன் காரணமாக இந்த முலேபாயா வலிமைன்னு ஒண்ணு ஒரு பற்றி பேசுறாங்க. சோ அது ஒரு ரீசன் சொல்லி சொல்றாங்க. 2வது வந்து இந்த பொருளாதார வளர்ச்சி. அதாவது சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து உங்க நம்ம எல்லாரும் விளக்கமே தெரிந்த விஷயம் தான். சோ அது ஒரு 2வது ரீசன். 3வது காரணம் இந்த கொரோனா வைரஸால் சீனாவுடைய பின்னடைவு. அந்த 3 ரீசன்னாலதான் இது வந்து, ஏன்னா கிட்டத்தட்ட 194 நாடுகள் இருக்கு. எல்லா நாட்டிலையும் கொரோனா வராத நாடே இல்லை. எல்லா நாடுகளையும் உயிரிழப்பு எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்டுட்டாங்க. கண்டிப்பா சைனாலையும் இருக்கும். பட் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியல. என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த டென்ஷன், இந்த இது வந்து ஒரு வாரா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேஜர்? அப்படி வாரா மாறினா இந்தியாவுடைய ராணுவ பலம் எப்படி இருக்கிறது? Very good question, Devi. Actually, I wanted to address this in the context of earlier Ayya Sonnar Chandrasekaran Ayya that 1962 operations both we were not even prepared and equipped. Preparation is one, which is the fact of army life. But equipment illana, there is nothing you can do. So there are two sides. So coming to the present context of the Chinese the standoff ன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, there are 2 schools of thoughts in this area as I see it. Having been in the military, I think that's very apt. So one is, what is army's role in this whole thing? இப்ப இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா, ஆர்மியோட ரோல், பேசிக் ரோல், எனி கண்ட்ரிஸ் ஆர்மிஸ் ரோல் இஸ் டு ப்ரொடெக்ட் தி டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி ஆஃப் அவர் மதர்லேண்ட். ஸோ நமக்கு என்ன ஏரியா இருக்கோ அதை எனி காஸ்ட் ஆர்மி இஸ் டாஸ்க் டு ப்ரொடெக்ட் இட். ஸோ கிவன் தட் ஃபேக்ட், India's military strategy and doctrine is not to invade any country for accession of land. நம்மளோட அந்த ஐடியாவே இல்ல. நெய்பரிங் கண்ட்ரிஸோட harmoniously we want to stay and manage our integrity of our borders for protecting the people who are in the country. So இது ஒரு first part. ஸோ இந்த பார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா,
whatever India has done in retaliation to what happened on 16th June night, when the Chinese soldier crossed over on the Indian border, which is called the line of actual control. Right. So in the China Porta Varicum, there are two lines, okay, which are the border. Okay. First is called the McMahon line, which was signed by the British Lord McMahon with the Indian government in 1914, which both China and then British India adopted as the border for the two countries, keeping Tibet in mind. Okay, Tibet, yes. Tibet, okay? So that was the first part, of which Kailash was part of India at that time. McMahon signed Pandrache. Okay. Then in the India-China war நடந்தப்புறம், when the ceasefire was declared, they had an agreement, Sino-India Treaty, in which they said, wherever the troops are there at this present time, when we are declaring ceasefiring, that will be called the line of actual control, or LAC. And that LAC has been clearly demarcated on the map, and the rules of engagement has been set between India and China on various platforms and diplomatic negotiations, that under no circumstances the two countries' forces will come anywhere close to 5 kilometers of the line of actual control. That means line of actual control இருக்குன்னா அந்த 5 கிலோமீட்டர் அந்த சைட் சைனா ட்ரூப்ஸ் ஸ்டாப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இந்தியாவும் 5 கிலோமீட்டர் விட்டு அதுக்கப்புறம் தான் டிப்ளாய் பண்ண முடியும். So they should not be in each other's line of sight. That means there will be no use of arms or firing or anything. அதனால அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு Chinese troops in the night of 16th June went across the line of actual control and they attacked the Indian troops. So when this happened, one of the key things which differentiates the Indian army to any army in the world is that the officers of the Indian army stay with the troops in the border areas and they provide the leadership which is called leading from the front. நீங்க எந்த ஆர்மில போனாலும் நீங்க பாப்பீங்க, சோல்ஜர்ஸ் தான் என்கேஜ் பண்ணுவாங்க. Through communication, officers will give them guidance. And in very large scale deployment, officer level ல ஒரு command center establish பண்ணிட்டு அதுல உட்கார்ந்திருப்பாங்க. But they will not be on the border. If you find that day, that night, Colonel Santosh Babu, who was the commanding officer of these Bihar battalion, of which 20 soldiers died, they protected the integrity of Indian territory by just not taking the unorthodox warfare used by the Chinese. They used barbed wire clubs and other things. So they went across the border and accordingly they also retaliated. So in that standoff, India and China came to a point where they decided, okay, we will go back behind the line of actual control. This is the first point. So with this as the backdrop, now what is happening is around the whole subcontinent and the Asian, China has the same aspirations of annexing the territories of 7 other countries. So it is not only with India that they want to take over places which are close to Karakoram highway, because they are building the China-Pakistan Economic Corridor, CPEC, which is a road which is almost to what they used to have 500 to 1,000 years ago, called the Silk Route, which took them across various countries of the world.
so that they can do trade easily. இப்ப இருக்கிற situationல they have to go through below the Indian Ocean to go to Africa. Oh my God. So what they are trying to do is to take over in Indian territory such that they can protect the CPEC, the China-Pakistan corridor, which directly the road would lead to a port called Gwadar. Gwadar port அவங்க கண்ட்ரோல்ல வந்துட்டுனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா Sri-Lanka is completely taken over by China. Correct. I don't know how much people know. The country is almost sold to China. Then you have Maldives, which is already taken over. Then you know what is going on in Nepal. They are pumping money and building roads and other things. They did it with Tibet. Today, they took over. They are claiming Russia's Vladivostok as their territory, which was 500 years back, belonging to the Genghis Khan dynasty. And then they have problems in the South China Sea with Japan, with Taiwan, with Malaysia, with Vietnam. So அதனால என்ன ஆயிருக்குன்னா இன்னைக்கு the second scenario which I am talking about is that China has been surrounded with people who are readily prepared. Like India, you have Russia on one side, you have Taiwan on one side, and America has sent two of the largest ships, the aircraft carriers, into the South China Sea to assist Japan. And a accord has been formed between India, Australia, Japan, and United States to negate the powers of China. So now, நீங்க கேட்ட third கேள்வியோட பதில் என்னன்னா, it is China which has to decide whether it wants a war. Okay, but we are ready. India is already prepared for that. It looks like Bharat, நம்ம மோடி ஜி சொல்லிருக்காரு பலருக்கு we are ready. Sorry? I said it is for us to wait and watch what China wants as their future. Okay, but we are ready this time. We are ready this time with very equipped. Now coming to what he talked about, let me give you some very important information in what has happened over the last 25 plus 20, 40 years. Right. Okay, in the 1970s, India went and established the highest battlefield in the world called the Siachen Glacier. Okay. On 13th of April, Pakistan was going to occupy Siachen. Siachen is an area just near the Karakoram Pass. Okay. Which connects the CPEC. See, okay. India would and the corollary drop under that they didn't even have equipment, shoes, and military, for cold areas. Correct. They went to Sweden to shop for military equipment for winters for the troops. அங்க போய் ஒரு லீடிங் மேனுஃபேக்சரர் மவுண்டனரிங் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனிக்கு கான்டாக்ட் பண்றச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, we have a huge order for similar military equipment from another country. Then they asked them, who is this country? They said that Pakistan has placed an order and they want this to be delivered by March end. India said, we will pay double the cost. We want this equipment. And they took that equipment, and on April 10th, 1975, India went and occupied Siachen Glacier. 3 days before Pakistan's plans. What happened? That created the highest battlefield in the world. Right. Then what happened after these last 4 years, answering to what you were saying, India showed preparedness to tackle China's aggressive attitude by building a 250 kilometers road at neck-breaking speed from Leh going up to something called Daulat Beg Goldi, which is just at the base of the Karakoram Pass. Correct. Thus creating the highest airfield in the world and
American C-130 Hercules, which is the biggest transport aircraft in the world, and which even America has not taken over high altitudes. Right. Indian Air Force pilots have landed that aircraft in Daulat Beg Goldi and created a full 3 squadron strength of fighter aircrafts and other attack helicopters. So today the scenario is such that when these kind of deployments were seen by China, and they saw one brigade that is almost like 150 tanks, T-90 tanks, Bhishma tanks in Ladakh today. Wow. In the peaks in the mountain, just below the Siachen glacier, they just backed off. So லாஸ்ட் இயர் நான் டிபெட் போயிருந்ததுனால என்னால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் நான் டிபெட் போயிருந்ததுனால ஆமா ரைட் ஐ கேன் ஈஸிலி கனெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. ஏன்னா நான் நேரடியா அதெல்லாம் பார்த்ததுனால. ஸோ இட் வாஸ் வெரி வெல். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்தியோ சைனீஸ் சினாரியோ ஓகே. அதனால நம்ம we are in very comfortable position. And today you would have heard last week we have started receiving the world's best fighter aircrafts called Rafale from France. That tilts the complete air dynamics in favor of India. So today there are 3 positions that India holds in military, which is they are the second largest army in the world. We have 1.5 million army troops. China has 2 million. Okay, that's the first. But the difference is we are the only army in the world which has a active mountain warfare in Siachen, where already we are in a prepared state. China does not have that. Okay. The second part of it is India is the second larger importer of defense equipment from anywhere in the world. Oh, okay. Anywhere in the world. Wow. So நம்ம காலர் தூக்கி விட்டுக்கலாம். So Indian எல்லாம் இனிமே கொஞ்சம். Today we have any equipment that you can talk of which we could not procure. We are procuring even from America. So that is the level of preparedness. So this government has really taken that steps to protect the national integrity and the well-being of the people, whose main thing is that we should see that India is well taken care of. Very very well said. நீங்க ரொம்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளீனா. ஏன்னா நீங்க is likely only if China wants to really get finished. ஓகே. சோ we are waiting அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ எதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஏன்னா 2 டிஃபரெண்ட் கேட்டகரியில 2 பேரை அழைச்சிட்டு வரீங்க. ஒருத்தர் நாட்டுக்காக சர்வ் பண்ண ஒரு மேஜர், ஒருத்தர் 45 வருஷமா அஸ்ட்ராலஜிலேயே கிங் அப்படி கோல் வச்சிட்டு இருக்காரு. ஐ வாண்ட் ஒரே கொஸ்டினா வேற கேக்குறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. பட் நீங்க எப்படி நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் 2 பேருக்குமே கொடுக்கறதுல எந்த விதமான தயக்கமும் இல்ல. நீங்க 2 பேருமே அதுக்கு அழகா பதில் சொன்னீங்க உங்களுடைய பார்வையில. சோ இப்ப வார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சந்திரசேகரன், வார் வருமா வராதான்னு கேட்டா நீங்க ஜாதகம் வேணும்னு சொல்லுவீங்க. சோ இந்தியாவுக்கு எங்கேயாவது ஜாதகம் இருக்கா? எஸ், இந்தியாவுக்கு ஜாதகம் எப்போனாக்க 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் இந்தியா அன்னைக்கு உண்டான டேட்டுக்கு ஜாதகத்தை போடுங்க. அதே மாதிரி சைனாக்கு இருக்கு, ஜாதகம் இருக்கு இந்தியாவுக்கு. அதே மாதிரி சைனாவுடைய ஜாதகத்தையும் போடுங்க. இப்போ டயத்தை பார்த்தீங்கன்னா ஹூ கேன் வின் அப்பதான் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் இந்தியன் ஜாதகமா நான் எடுத்துருவேன். பட் சைனாவுடைய ஜாதகம் என்கிட்ட கிடையாது. அது எப்போ இண்டிபெண்டன்ட் அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லாதனால ஐ கேன் டாக் ஒன்லி இந்தியன். எஸ், எடுத்துடலாம், இந்தியாவுடைய ஜாதகம் எடுத்துடலாம். இந்தியா மட்டும் இல்ல, எல்லா கண்ட்ரிக்குமே ஜாதகம் இருக்கு. அதை பார்த்தா தான் யார் ஜெயிக்க முடியும், யார் தோத்து. ஏன்னா இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோம், இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம திருப்பி மவுண்ட் கைலாசத்துக்கு நம்ம வாங்குறோம். And that is the idea by which the DBO has been built. We have to annex Mount Kailash so that our people can go directly. Correct. Exactly. That's right. Yes.
சோ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க 2 பேரும் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. ரொம்ப நேரம் கருதி நான் நம்ம நிகழ்ச்சியை வந்து இத்துடன் முடித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you very much for the opportunity. And happy 73rd Independence Day to everybody, all Indians overseas and back in India. And let us all live peacefully and harmoniously. That's all I would pray as a ex-military soldier. Very very honored to have you both. நீங்க 2 பேரும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி, வணக்கம். Good evening and good night. Thank you.